ஒரு ஆண்டுலே இப்படி பேக் டு பேக் இப்படி நடக்கிறது வந்து அரசு இதை தடுக்க தவறிச்சு அப்படிங்கறத அதை பார்க்க வேண்டியது. நிச்சயமாங்க, அரசாங்கம் தடுக்க தவறியது மட்டுமல்ல, அலட்சியத்தோடு மக்களை, ஏழை மக்களை அணுகுகிறார்கள் அப்படிங்கறதா இந்த சம்பவத்தினுடைய நம்ம வந்து பார்க்க முடியுது. இவ்வளவு பெரிய சம்பவம், இத்தனை பேர் உயிரிழக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கா நடந்துட்டு இருக்கணும். இது முதல் முறை அல்ல, ஒரு வருடத்திற்குள்ளாக இரண்டாவது முறை வருகிறது என்றால் அப்ப என்ன மாடல் அரசு இது? திராவிட மாடல் என்கின்ற பெயரிலே கள்ளச்சாராயத்தை அனுமதித்துக் கொண்டு இன்னொரு புறம் டாஸ்மாக் வாயிலாக மக்களுடைய வருமானத்தை பிடுங்கிக் கொண்டு இந்த தமிழகத்து பெண்களை எல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பிற்கு உள்ளாக்கி கொண்டிருப்பது இந்த அரசு. ஆனா இதுல வெறுமனே அரசு மட்டும் கூட சொல்ல முடியும். ஏன்னா அதிகாரிகள் ஒரு சிலர் செய்யக்கூடிய அதிகாரிகள் அரசாங்கத்தை விட்டு தனியா இருக்காங்களா? அதிகாரிகளை நிர்வாகம் பண்றதாங்க அரசாங்கத்தை வேலை. ஒட்டுமொத்தமா சொல்லாம பாட்டு பாட்டா சொல்ல முடியுமா? யாரு பொறுப்பு? யாரு? அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அதனால இதில் முழுமையாக மாநில அரசு தோல்வியடைந்திருக்கிறது. இவர்கள் மக்களிடம் பணத்தை கொடுத்து தேர்தலில் வெற்றி பெறுவதை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கள்ளச்சாராயத்தை எல்லாம் வந்து தடுக்கணும் அப்படிங்கறதோ, அரசாங்கத்தை நடத்தணும் என்பது அவர்களுடைய எண்ணம் அல்ல.